எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரிசர்வேஷன்ஸ் டு ட்ரீட்டிஸ் பார்த்துடலாம். ட்ரீட்டிஸில் வந்து ரிசர்வேஷன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து எதுக்கு வச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய அக்செப்டன்ஸ் பை ஸ்டேட்ஸ் அக்செப்டன்ஸ். அதாவது ஒரு ட்ரீட்டியில் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே ஒரு ஸ்டேட்டுக்கு அக்செப்டாக இருக்காது. அப்படி இருக்கும்போது சில ப்ரொவிஷன்ஸுக்கு வந்து அவங்க ரிசர்வேஷன் சொல்லலாம். ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொவிஷன் மட்டும் எங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லி நிறையா ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன் பற்றி ரிசர்வேஷன்ஸு, சப்போஸ் இப்போ சைல்டு ரைட்ஸில் ஒரு சைல்டு ரைட்ஸ் பற்றி லா இருக்கும்போது இன்டர்நேஷ்னல் லாலெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. சீடா அப்படின்னா பார்த்திங்கன்னா கன்வென்ஷன் ஆன் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் உமன், இதில் வந்து சில ப்ரொவிஷன்ஸை நிறைய பேர் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு ரிசர்வேஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரீட்டிஸ் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரீட்டிஸில் நிறையா ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். அந்த ப்ரொவிஷன்ஸில் ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் வந்து எங்களுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரீட்டியை வந்து ஒரு சில நாடுகள் சைன் பண்ணும். இது எப்படி, இது என்ன கான்செப்ட், இன்டர்நேஷ்னல் லாவில் இது என்ன கான்செப்ட்னு போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 2 ஆஃப் விசிஎல்டி வியனா கன்வென்ஷன் லா ட்ரீட்டிஸ் வந்து ரிசர்வேஷனை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, யூனிலேட்ரல் ஸ்டேட்மெண்ட் ஹவவர் ஃப்ரேஸ்ட் ஆர் நேம்டு மேட் பை ஸ்டேட். அது வந்து ஒரு யூனிலேட்ரல் ஸ்டேட்மெண்ட்டு, எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ஒரு ஸ்டேட்டு வந்து ரிசர்வேஷன் சொல்லணும். அது எப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, சைனிங், ரேட்டிஃபையிங், அக்செப்டிங், அப்ரூவிங், அக்சீடிங், எந்த ஸ்டேஜ்லையும். நம்ம ட்ரீட்டியை வந்து ட்ரீட்டியில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. சைனிங் ஸ்டேஜு, ரேட்டிஃபையிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எந்த ஸ்டேஜில் வேணாலும் அந்த ஸ்டேட் வந்து ரிசர்வேஷனாக சொல்லலாம். அதோட எஃபெக்ட் என்னென்னா, மாடிஃபை ஆர் எக்ஸ்க்ளூட் த லீகல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் செர்டன் ப்ரொவிஷன்ஸ். அதை சொன்னால் பார்த்தீங்களா, இப்போ ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து இந்த ப்ரொவிஷனை நான் ரிசர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இந்த ப்ரொவிஷனில் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதோட லீகல் எஃபெக்ட்ஸை அதை மாடிஃபை பண்ணும். சில இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சப்போஸ் சில நேரங்களில் ஸ்டேட் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷனை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து லீகல் எஃபெக்ட் கொடுக்கலாமா இருக்கலாம். அதை வந்து இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் பார்க்கலாம். இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் ஹேவ் நோ லீகல் பைண்டிங் எஃபெக்ட். ஒரு ப்ரொவிஷனை வந்து வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறதோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ஸ்டேட் மேக் பண்ணலாம். ஆனால் அதை வந்து அவங்க வந்து ரிசர்வேஷனாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு லீகல் எஃபெக்ட் இருக்காது. மேஜர் ரிசர்வேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைண்டிங் லீகல் எஃபெக்ட் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிசர்வேஷன், அப்படி இல்லாட்டி அது இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன். 2 டைப் ஆஃப் இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் இருக்குது. மியர் இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன், குவாலிஃபைடு இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன். ஸோ குவாலிஃபைடு இன்டர்பிரிட்டேஷனுக்கு மே அட் டைம்ஸ் பிகம் ரிசர்வேஷன். சில நேரங்களில் இந்த குவாலிஃபைடு இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் ரிசர்வேஷன் கூட வரலாம். அடுத்து ஆர்டிகல் 19 ஆஃப் விசிஎல்டி. நம்ம விசிஎல்டியை தான் பார்க்குறோம். ஏன்னா வியனா கன்வென்ஷன் லா ட்ரீட்டிஸ் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்டிக்காண்டியே இப்போ இன்டர்நேஷ்னல் லாவில் இருக்கிற ஒரு கன்வென்ஷன். அதில் என்னென்னா, ரிசர்வேஷன்ஸ் எந்த இதெல்லாம் ரிசர்வேஷன் ஒரு ஸ்டேட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட் பை ட்ரீட்டி. அதாவது ஒரு பர்டிகுலர் ரிசர்வேஷனை ஒரு ட்ரீட்டியே வந்து ப்ரொஹிபிட் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த ரிசர்வேஷனை வந்து நம்ம வந்து அலோவ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டிஸ். சில நேரங்களில் வந்து ஸ்டேட் வந்து நான் மானிட்டரிங் மெக்கானிசமில் ரிசர்வேஷன் இருக்குது, அதை ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நாட் அக்செப்டபிள். ஏன்னா அதை ட்ரீட்டியே ப்ரொஹிபிட் பண்ணியிருக்கு. ட்ரீட்டி ஒன்லி அலோ சம் ஸ்பெசிஃபிக் ரிசர்வேஷன். அந்த மாதிரி பல ட்ரீட்டிஸ் வந்து என்ன சொல்லணும்னா, சில ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸை மட்டும்தான் வந்து நீங்கள் ரிசர்வேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த ப்ரொவிஷனை தவிர வேறு ப்ரொவிஷனில் ஒரு ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் பண்ணிச்சுன்னா அதுவும் அலோடு கிடையாது. இது ரொம்ப முக்கியங்க. ரிசர்வேஷன் இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ட்ரீட்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஒரு ரிசர்வேஷன் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் த ட்ரீட்டிக்கு அகெயின்ஸ்டாக போச்சுன்னா அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. சப்போஸ் நம்ம சீடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, கன்வென்ஷன் எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் உமன். அதில் வந்து சப்போஸ் அதில் வந்து எலிமினேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் உமனுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ். அதை டிஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் வச்சுட்டு நான் சீடாவை சைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அதை ஏற்றுக்கிறாது. இதுதான் ஆர்டிகல் 19 ஆஃப் விசிஎல்டி சொல்லுது. அக்செப்டன்ஸ் பை பார்ட்டிஸ். சப்போஸ் வந்து இப்போ வந்து ரிசர்வேஷனுங்கிற வந்து எப்படி பார்ட்டிஸ் வந்து ரிசர்வேஷனுங்கிறத எப்படி ஏற்றுக்கலாம், மித்த அந்த ட்ரீட்டியை சைன் பண்ணுற மித்த கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணணுமா இல்லை ரிசர்வேஷன் சொல்லிவிட்டு போயிடலாமா அப்படிங்கிறது. இது வந்து ஆர்டிகல் 22 இருக்குது. ஆர்டிகல் 22 ஆஃப் விசிஎல்டி என்ன சொல்லுதுன்னா, ஜென்ரலி வந்து
எல்லா ஸ்டேட்டுமே அந்த ட்ரீட்டி சைன் எல்லா ஸ்டேட்டுமே இதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 22 சொல்லுது. சப்போஸ் அப்படி அக்செப்ட் பண்ணலாட்டி ஆர்டிகல் 24 வந்து இப்போ எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணல, சில ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் ரிஜெக்ட் பண்ணுது, சில ஸ்டேட் அக்செப்ட் பண்ணுதுன்னா அது வந்து ஆர்டிகல் 24 அந்த அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் அப்ஜெக்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேஜர் ரீசன் பார்த்திங்கன்னா ஒரு அப்ஜெக்டிங் ஸ்டேட் இருக்குது, இன்னொன்று வந்து ரிஜெக்டிங் ஸ்டேட். ஒரு அப்ஜெக்டிங் ஸ்டேட்டு ரிசர்விங் ஸ்டேட். ஸோ இந்த ரிசர்விங் ஸ்டேட்டுக்கு இந்த 2 பேர்த்துக்கு தான் வந்து அந்த ப்ரொவிஷன்ஸோட ரிலேஷன்ஷிப் பாதிக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ சப்போஸ் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரிசர்வேஷனுங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸில் ட்ரீட்டியில் இருக்க பர்டிகுலர் ப்ரொவிஷன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டேட் வந்து அப்ஜெக்ட் பண்ணுது, மித்த ஸ்டேட்டெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுதுன்னு வச்சுக்கிறோம். இந்த அப்ஜெக்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் இந்த ரிசர்விங் ஸ்டேட்டுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். ரிசர்விங் ஸ்டேட்டுக்கும் அப்ஜெக்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிசர்விங் ஸ்டேட்டுங்கிறது வந்து ட்ரீட்டி சைன் பண்ணும்போது அந்த ப்ரொவிஷனுக்கு ரிசர்வேஷன் வைக்கிற ஸ்டேட். அப்ஜெக்டிங் ஸ்டேட் என்னென்னா மித்த எல்லா ப்ரொவிஷன்ஸையும் சைன் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரீட்டியில், இந்த ரிசர்வேஷனை அப்ஜெக்ட் பண்ணுற ஸ்டேட். ஸோ இப்போ இந்த ரிசர்வேஷனை ஒரு ஸ்டேட் அப்ஜெக்ட் பண்ணுச்சுன்னா இந்த 2 ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ப்ரொவிஷன்ஸ் படி தான் பாதிக்கப்படும், மித்த ஸ்டேட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. இதுதான் ஆர்டிகல் 22 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்செப்டன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஜென்ரலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணலாட்டி ஒரு அப்ஜெக்டிங் ஸ்டேட்டுக்கும் அந்த ரிசர்விங் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தான் பாதிக்கும், மித்த ஸ்டேட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் ஆர்டிகல் 21. இது வந்து பீலியோஸ் கேஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான கேஸு. ரிசர்வேஷன் வந்து ஆர்டிகல் 64 ஆஃப் யூரோப்பியன் கன்வென்ஷனில் அவங்க வந்து ஒரு ரிசர்வேஷன் வச்சுருந்தாங்க. இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான கேஸு. இதில் வந்து சுவிட்சர்லாண்டோட ரிசர்வேஷன் வந்து இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் தான், அது வந்து ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் பதிலளிச்சது. ஸோ இதில் வந்து எப்படி வந்து அந்த எஃபெக்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் நல்லாவே நான் சொன்ன மாதிரி அந்த லீகல் எஃபெக்ட் வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து இவங்க உண்மையிலே ரிசர்வேஷன் தான் பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க வந்து இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்டேட்டை வந்து நம்ம பார்க்கலாம். அது மாதிரி அவங்க வந்து என்ன மாதிரியான இன்டர்பிரேட்டிவ் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த ரிசர்வேஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்பிரேட்டட் பை கிவிங் ஆர்டினரி மீனிங் கிவன் டு இட்ஸ் டேர்ம் வித் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ட்ரீட்டி இன் கொஸ்டின். அந்த ரிசர்வேஷனுங்கிறதுக்கு வந்து ஆர்டினரி மீனிங் தான் கொடுத்து அந்த ட்ரீட்டி இன் கொஸ்டினோட நம்ம இன்டர்பிரேட் பண்ணோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மீனிங்லாம் கொடுத்து இது பண்ணக்கூடாது. ஸோ அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் அப்படியில் வந்து இப்போ ஜினோசைட் கேஸ் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான சைடு. ரிசர்வேஷன்ஸ் டு ஜினோசைட் கன்வென்ஷன் கேஸ் இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இஃப் அ ரிசர்வேஷன் இஸ் அப்ஜெக்டட் பை சர்டன் ஸ்டேட்ஸ் தென் த ரிசர்விங் ஸ்டேட் கேன் பிகம் அ பார்ட்டி டு த கன்வென்ஷன் இஃப் த ரிசர்வேஷன் விதின் தி அப்ஜெக்ட் அண்ட் தி பர்பஸ் ஆஃப் தி கன்வென்ஷன். அப்படின்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஜினோசைட் கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பார்ட்டி வந்து ரிசர்வேஷன் வைக்கிதுன்னு வச்சுக்கிறோம் ப்ரொவிஷன்ஸுக்கு. ஆனால் இந்த ஜினோசைட் ப்ரொவிஷன்ஸ் ஜினோசைட் கன்வென்ஷன் வந்து தெரியும், அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து மித்த ஸ்டேட் அப்ஜெக்ட் பண்ணால் கூட நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்ஜெக்டிங் ஸ்டேட் இந்த அப்ஜெக்ட் பண்ணால் கூட இந்த ரிசர்வேஷன் வந்து அந்த ட்ரீட்டியோட ஆப்ஜெக்ட் அண்டு பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுச்சுன்னா அது வந்து இந்த ட்ரீட்டியோட பார்ட்டின்னு சொல்லலாம். அப்படி இந்த அப்ஜெக்டிங் ஸ்டேட் வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து இந்த ட்ரீட்டியோட அப்ஜெக்ட் அண்ட் பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலான்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா இந்த அப்ஜெக்டிங் ஸ்டேட் மட்டும் இந்த ரிசர்விங் ஸ்டேட்டை வந்து இந்த ரிசர்வேஷன் பண்ணுற ஸ்டேட்டை வந்து அந்த கன்வென்ஷனோட பார்ட்டியில் இல்லை, அந்த கன்வென்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் திருப்பி சொன்னபடி தான் என்னென்னா, ஒரு ரிசர்வேஷனை ஒரு ஸ்டேட் வச்சுதுன்னா அந்த ரிசர்வேஷனை அப்ஜெக்ட் பண்ணுற ஸ்டேட்டுக்கும் அந்த ரிசர்விங் பண்ணுற ஸ்டேட்டுக்கு தான் பாதிப்பு ஏற்படும், மித்த ஸ்டேட்டுக்கு பாதிப்பு ஏற்படுறது நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னா, அதே நேரத்தில் அந்த ரிசர்வேஷன் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் தி ட்ரீட்டிக்குள்ளே இருக்கணும். சப்போஸ் ஒரு ஸ்டேட் வந்து ஆப்ஜெக்ட் அண்ட் பர்பஸ் ஆஃப் ட்ரீட்டி அகெயின்ஸ்டாக போகுதுன்னு நினச்சிச்சுன்னா அந்த ஸ்டேட் மட்டும்தான் அதை வந்து நினைக்கலாம், ஏன்னா வந்து இந்த ஸ்டேட் வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. இதே தான் அப்ஜெக்ஷன்ஸ் டு ரிசர்வேஷன் ஒன்லி ஆஃப் த ரிலேஷன் வித் அப்ஜெக்டிங் ஸ்டேட் அந்த ரிசர்விங் ஸ்டேட். திரும்ப அப்புறம் ரிசர்வேஷன்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டிஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டிஸ் வந்து ஒரு ஜஸ்கோஜன்ஸ் நார்ம்ஸ் மாதிரி காமன் கஸ்டமரி லாவ் ஆயிடுச்சு, அதனால் அதில் ரிசர்வேஷன்ஸே வைக்க முடியாதுன்னு சொல்லி அதனால் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் விசிஎல்டி டஸ் நாட் அப்ளை டு ஹியூமன் ரைட்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லி ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி ஃபீல் பண்ணுச்சு.
இதை வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டியே சொல்லிச்சு, ஏன்னா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் யூனிக் நேச்சர்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐஎல்சி என்ன சொல்லிடுச்சுன்னா, இன்டர்நேஷ்னல் லா கமிஷன் என்ன சொல்லிடுச்சுன்னா, ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் விசிஎல்டியும் ஹியூமன் ரைட் ட்ரீட்டிக்கு அப்ளை ஆகும்னு சொல்லிடுச்சு. இதுதான் ரிசர்வேஷன்ஸ் பற்றி. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து மித்த லா கான்செப்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நன்றி. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.